இது புட்டபர்த்தியிலேருந்து 2 கிலோமீட்ரு வந்தால் இந்த என்னது கோகுலம். இது இந்த ஊர் பேர் கோகுலம். 2 கிலோமீட்ரு வரணும். காலையில் வாக்கிங் வந்தேன். சரி அப்படியே கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வாக்கிங் ஸ்லோ தாங்க வந்தேன். ஸ்லோவாக வந்தாலுமே எனக்கு படுத்துது. கியோ கம்பெனி பஸ்ஸுங்க. நிறையா பஸ் போய்கிட்டு இருக்கு. கியோ கம்பெனி கார் என்ன பண்ணுறது, இந்த மரத்தையெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அதை வச்சு வளர்த்துறதுன்னு எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏற்கலம் பூச்செடி பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. மலை மேலே இருக்கிறதுங்க அந்த வீடுகள்லாம், அந்த சைடு மலை. பால் வேன், மில்க் வேன். கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு இங்கே தாங்க வரணும். புட்டபர்த்தியிலேருந்து இங்கே வரணும். 100 ரூபா வாங்கிக்குவாங்க அப் அண்ட் டவுனு. சேர் ஆட்டோவில் வந்தோம்னா 20 ரூபாயோடு போயிடும். அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, இப்போ கூட்டிட்டாங்க. என்ன பண்ணுறது. அப்படியே தலை ஃபுல்லாக தொப்பையை நனைஞ்சிருச்சுங்க. தலையிலிருந்து எனக்கு அப்படியே சைன்னு வருது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வர்றதை நம்ம அனுபவிச்சுட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. இதுதான் கரண்ட் பில் கட்டுறது ஆஃபீஸ். சும்மா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து கட்டணும். இங்கேயும் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் தான். பக்கத்துலேயே மலை இருக்குது பாருங்கள். செடிகளுக்கு பூத்தொட்டி அழகழகாக வச்சுருக்காங்க. பார்ப்போம். எல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு அழகு. இது பாருங்களேன், பூ மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கான. இந்த அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் எம்எல்ஏ வீடு. ஜெகன்மோகன் ரெட்டி, அந்த கட்சிக்காரர், காங்கிரஸ். ஜெகன்மோகன் 2-3 டைம் அந்த பில்டிங் போயிருக்காங்க. ஒரு பொம்பளை காசு கொடுக்கலன்னு சொல்லுவேனே, அதுக்காக ஒரு 2-3 டைம் போனேன். சரி வாங்குறோம் நாங்கள் 2 டைம் சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பொம்பளை கேட்கல, என்னம்மா பண்ணுறதுன்ட்டார். அப்புறம் வேறு வழி இல்லை, விட்டுட்டு கம்மன் கப்பு சுப்புன்னு அடங்கிக்கிட்டேன். என்ன பண்ணுறது. மரங்கள்லாம் நிறையா இருக்குது அவங்க வீட்டுக்கிட்ட. இந்த கட் அவுட் வச்சுருக்காங்க பாருங்க. ஜெகன் இருக்காரா இல்லையா. எம்எல்ஏ வீடுங்க. மரமெல்லாம் பாருங்கள், நிறைய மரங்கள். சூப்பராக நீட்னஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா. கணேஷ் சர்க்கிள் அப்படிம்பாங்க இந்த ஏரியாவை. இங்கேயும் பெரிய பெரிய இது எனமலைப்பள்ளி. இந்த ஊர் எனமலைப்பள்ளி. விநாயகர் இருக்காருங்களா, கணேஷ் சர்க்கிள். யாரோ காலையில் பற்றி குச்சி பற்ற வச்சு கும்பிட்டாங்க. இவர் இந்த பக்கமும் இருப்பார், அந்த சைடும் இருப்பார் பாருங்க. 2 பக்கம் வச்சுருப்பாங்க. நிறையா இருந்துச்சு செடிக. அது என்னடானா இப்போ எல்லாம் காஞ்சிருச்சு. இந்த பக்கம் இருக்கார் பாருங்க, 2 சைடும் இருப்பார். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ரொம்ப தூரம் வாக்கிங் வந்துட்டேன்.